الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் ஏக இறையோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் உலகம் முடியும் வரைக்கும் தூய இஸ்லாத்தை எடுத்து வாழ்கின்ற அத்தனை நல்லடியார்கள் மீதும் என்னையும் உங்களையும் பெற்று வளர்த்த பெற்றவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, வாராந்த நடைபெறும் வகுப்பில் இன்று நாம் சந்தித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா இதே போல நாளை மறுமையில் அவனுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சென்ற வாரம் நடந்த ஹுத்துபாவின் மொழிபெயர்ப்பு சுருக்கத்தை உங்கள் முன்னிலையில் செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஹிஜ்ரி 1445 ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 21ஆம் திகதி அன்று அஷேக் அலி இப்னு அப்துர் ரஹ்மான் அல் ஹுதைஃபி அவர்களினால் இறைவனை அதிகம் நினைவு கூறுவதன் தேவைகள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது. இமாம் அவர்கள் முதலில் அல்லாஹுவை புகழ்ந்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னவர்களாக தன்னுடைய ஹுதுபாவை ஆரம்பம் செய்கிறார்கள். இமாம் அவர்கள் ஹுதுபாவை ஆரம்பிக்கின்ற பொழுது, அடியார்களே, அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நல்லமட்கள் மூலமாக அல்லாஹுவை நீங்கள் நெருங்குங்கள், பாவமான காரியத்திலிருந்து அல்லாஹுவை வெறுப்பை உண்டுபடுத்தக்கூடிய காரியத்திலிருந்து உங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், மனோ இச்சைகளை பின்பற்றி உங்களை நீங்களே நஷ்டவாளிகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், என்றும் நிலைத்திருக்கக்கூடிய நிஅமத் சுவர்க்கத்தை விட்டு மறுமையில் உங்கள் நிலையான அந்த அருட்கொடையை விட்டு உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டாம். யாரெல்லாம் அல்லாஹுவுக்கு மாற்றம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்தை நிரந்தரம் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒதுங்கும் இடம் நாளை மறுமையில் நரகம்தான். யாரெல்லாம் அல்லாஹுவை பயந்து அவனுக்கு முன்னால் அவனை சந்திக்க இருக்கிறேன் என்பதை பயந்து தன்னுடைய மனோ இச்சையை விட்டு விலகி வாழ்ந்து கொள்கிறானோ அவன் ஒதுங்கக்கூடிய இடம், அவன் இருக்கக்கூடிய இடம் சுவர்க்கம்தான் என்ற சூரத்துன் நாசிஆத்தில் 37வது வசனம் தொடக்கம் 41வது வசனம் வரை இருக்கின்ற அந்த செய்தியை இமாம் அவர்கள் ஞாபகம் கூறினார்கள். இமாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹுவை நாங்கள் அதிகமாக நினைவுபடுத்த வேண்டும். அல்லாஹுவை நாங்கள் நிறைய வசீலாக்கள், நாம் நல்ல காரியங்களை செய்து பாவமான காரியத்திலிருந்து நாம் நம்மை தவிர்ந்து கொண்டு அதை நாம் வசீலாவாக தேட வேண்டும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வப்தகு இலைஹில் வசீலா, அவன் பக்கமே நீங்கள் வசீலாவை தேடுங்கள், வஜாஹிது ஃபீ சபீலிஹி, அவன் பாதையில் நீங்கள் ஜிஹாதும் செய்யுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறுவீர்கள் என்ற சூரத்துல் மாஇதா 35வது வசனத்தை இமாம் அவர்கள் சொன்னார்கள். இங்கே வசீலா என்று சொல்லப்படுவது எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் எல்லா விதமான வணக்கங்களையும் சொல்லுகிறது. அல்லாஹுடைய ஏவல்களை ஏவலாகவும் அல்லாஹுடைய விலக்கல்களை விலக்கலாகவும் எடுத்து நடப்பதை சொல்லுகிறது. எல்லா இபாதத்துக்களைக்கும் எல்லா நலவுகளையும் இது பொதிந்திருக்கிறது. எல்லா பாவங்களையும் எல்லா விதமான தண்டனைகளையும் இந்த வசீலா என்ற வார்த்தை பொதிந்திருக்கிறது. எனவே வப்தகு இலைஹில் வசீலா, அவனிடத்தில் வசீலாவை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா அதையே சொல்லி காட்டுகிறார். எனவே அதுதான் ஒரு மனிதனுடைய நன்மைகளை உயர்த்துகிறது, அதுதான் ஒரு மனிதனுடைய சிறப்புகளை உயர்த்துகிறது, ஒரு மனிதனுக்கு ஒளியை கொடுக்கிறது, நலவை கொடுக்கிறது என்பதை இமாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாகும். எல்லா வணக்கங்களினதும்
குறைபாடுகளையும் அது நீக்கும். எல்லா வணக்கங்களிலும் அதுதான் நாடப்படுகிறது. தொழுகையின் மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக, இதர வணக்கங்கள் மூலமாகவெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதைத்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான் என்ற செய்தியை சொன்னார்கள். அதே போலதான் தூண்களில் முதலாவது தூண், இஸ்லாத்தின் தூண்களில் அடிப்படை தூண், ஆரம்ப தூண், ஒரு மனிதன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவதாகும். இதுதான் இஸ்லாத்தின் தூண்களில் முதலாவது தூணும், அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற வார்த்தையில் முதலாம் வார்த்தையுமாகும். எனவே முதல் தூண் அல்லாஹ்வை நினைவு கூறுவதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாத்தின் இந்த தூண் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு மனிதன் அல்லாஹ்வை தான் படைத்தவன் என்பதற்காக வேண்டி ஒருமைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். அதே போல அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை பின்பற்ற தகுதியானவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை அவன் சாட்சியம் கோருகிறான். எனவே இந்த இரண்டும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்று வருகின்ற பொழுது நம்மை படைத்த படைப்பாளன் அல்லாஹ் தான் என்பதை உறுதிப்படுத்துவதோடு, சாட்சியம் பகருவதோடு, பின்பற்றுவதற்கு தகுதியானவர், பின்பற்றப்பட வேண்டியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்பதையும் சாட்சியம் புகர வேண்டும். எனவே நபி அவர்களை பின்பற்றுவதும் பிரதானமான அம்சம்தான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துகத்திமு பைன யதையில்லாஹ், அல்லாஹ்வுக்கு முன்னாலும் அவனுடைய தூதருக்கு முன்னாலும் நீங்கள் முந்தி செல்லாதீர்கள். வத்தகுல்லாஹ், என்றாலும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், அல்லாஹு தஆலா கேட்கக்கூடியவனாகவும் நன்கறியக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று சூரத்துல் ஹுஜராத்தின் முதலாவது வசனத்தை சொல்லி காட்டினார்கள். எனவே அல்லாஹு தஆலாவை நிறைய நாம் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு நிறைய வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் நம் கூடுதலாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உத்குருல்லாஹ திக்ரன் கதீரா, அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். சும்மா அல்ல, அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். கூடுதலாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். வஸப்பிஹூஹு, அவனுக்கு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள். புக்ரத்தவ் வ அஸீலா, காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா இவை துதி செய்வதில் இருந்தும் உள்ளதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவது. அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத்து சொல்லுவதும் நபி அல்லாஹ்வை புகழ்வதாக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதாகத்தான் அது வரும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அக்ஸிரு மினஸ் ஸலாத்தி அலைய யௌமல் ஜும்ஆ, நீங்கள் என் மீது வெள்ளிக்கிழமை நாளில், நாம் இன்று இருக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை நாளில் அதிகமாக நீங்கள் அல்லாஹ் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூதத்துன் அலைய, நீங்கள் சொல்லுகின்ற ஸலவாத்துக்கள், நீங்கள் சொல்லுகின்ற எத்தனை ஸலவாத்தோ அத்தனை ஸலவாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியில் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், யார் என் மீது ஒரு விடுத்தம் ஒரு ஸலவாத்து சொல்லுகிறார்களோ, ஸல்லல்லாஹு பிஹா அஷ்ரா, அதாவது அல்லாஹு தஆலா அவர் மீது 10 ஸலவாத்துக்களை சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ர ஸலவாத், இன்னொரு அறிவிப்பில் அல்லாஹு தஆலா அவர் மீது 10 விடுத்தம் ஸலவாத்து சொல்லுகிறான். இன்னும் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுடைய 10 விதமான பாவங்களை மன்னிக்கிறான், 10 விதமான அந்தஸ்துக்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உயர்த்துகிறார். மனிதன் ஒரு முறை நபிகளார் மீது ஸலவாத்து சொல்வதன் மூலமாக அல்லாஹ் 10 முறை ஸலவாத்து சொல்லுகிறான். அந்த மனிதன் மீது 10 பாவங்களை அவனை விட்டு நீக்குகிறான், 10 அந்தஸ்துக்களை அவனுக்கு உயர்த்தி கொடுக்கிறான். இந்த செய்தி நஸாஇ, இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் சஹீஹான செய்தியாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நாம் கூடுதலாக ஸலவாத்துகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போலதான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிறைய நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு வழியாக, அதே போல சுவர்க்கத்தை இலகுவாக அடைந்து கொள்வதற்கு
சுவர்க்கத்துக்குள் லேசாக செய்து கொள்வதற்கு ஒரு வழியாக அல்லாஹுவை நினைவு கூறுவதையும் பார்க்க முடியும். கதீரா, நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் அதன் மூலமாக வெற்றி பெறப்படுவீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அல்லாஹுவின் தூதர் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவனுக்கும் அல்லாஹுவை நினைவு கூறாதவனுக்கும் ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். மஸலுல்லதீ யذ்குரு ரப்பஹு வல்லதீ லா யذ்குரு ரப்பஹு, யார் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவனுக்கும் அல்லாஹுவை நினைவு கூறாதவனுக்கும் உரிய வித்தியாசத்தை அல்லாஹுவின் தூதர் சொல்லுகின்ற பொழுது, மஸலுல் ஹய்யி வல் மய்யித், உயிரோடு இருப்பவனுக்கும் மரணித்தவனுக்கும் சமனாகும் என்று சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் அபு மூசா அல் அஷ்அரி என்ற நபி தோழரின் வாயிலாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். நான் உயிரோடு இருந்தால் எனக்கு ஒரு பொறுமதி இருக்கும், நான் மரணித்திருந்தால் ஜனாசா. எவ்வளவு பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளவு உலகத்தை ஆண்டவனாக இருந்தாலும், உலகத்தில் என்னதான் மதிப்பு வைத்தவனாக இருந்தாலும், மரணித்தானா அது ஒரு ஜனாசா, அது ஒரு மையத், அவ்வளவுதான். அவனுடைய பேரை கூட நாம் பயன்படுத்துவது கிடையாது. அந்த ஜனாசா வீடு, அந்த வீட்டில் ஜனாசா என்றுதான் சொல்லுவோம். அதற்கு சமனாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறினால், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவன் உயிரோடு இருக்கக்கூடியவனை போல அவனுக்குரிய மரியாதை, அவனுக்குரிய கண்ணியம், அவனுக்குரிய அந்தஸ்து இருந்து கொண்டே இருக்கும். ஒரு அல்லாஹ்வை நினைவு கூறவில்லையா, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தவில்லையா, அவன் மையத்துக்கு சமனானவன், உயிரோடு இருந்தும் இறந்தவனை போல கருதப்படும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அதே போலதான் அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களிடம் ஒரு நாள் கேட்கிறார்கள், உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு காரியத்தை, அமட்களில் மிக சிறந்த ஒரு காரியத்தை அறிவித்து தரட்டுமா, பரிசுத்தப்படுத்தக்கூடிய காரியத்தை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா, உங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய காரியத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா, நீங்கள் தங்கம் வெள்ளிகளை தர்மம் செய்வதை விட சிறந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா, நீங்கள் உங்கள் எதிரியின் கழுத்தை வெட்டுவதை விட, உங்கள் எதிரி உங்கள் கழுத்துகளை வெட்டுவதை விட, ஒருவருக்கொருவர் யுத்தம் புரிந்து கொள்வதை விட சிறந்த ஒன்றை கற்றுத்தரட்டுமா என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள். அமட்களில் சிறந்தது அமட்களை சுத்தப்படுத்தக்கூடியது, அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடியது, தங்கம் வெள்ளிகளை தர்மம் கொடுப்பதை விட சிறந்தது, யுத்தம் செய்வதை விட சிறந்த ஒன்று. சஹாபாக்கள் சொன்னார்கள், வலா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு நீங்கள் அதை அறிவித்து தாருங்கள் என்று சொன்னதும், திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் அத்தனை அந்தஸ்துக்களையும் அத்தனை சிறப்புகளுக்கும் சொந்தக்காரன் அந்த அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதுதான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போலதான் அபூ சயீத் அல் குத்ரி என்ற நபி தோழர் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, ஐயுல் இபாதி அஃதலு தரஜதன் இந்தல்லாஹி யௌமல் கியாமா, அடியார்களில் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் மிகப்பெரிய அந்தஸ்துக்களை, மிகச் சிறப்பான அந்தஸ்தை பெறக்கூடியவன் யார் அல்லாஹ்வின் தூதரே? ஒட்டுமொத்த அடியார்களிலும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களிலும் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவன் யார் என்ற கேள்வி. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அஸ்ஸாகிரூன் அல்லாஹ கதீரா, அல்லாஹ்வை யார் அதிகமாக நினைவு கூறுகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவர்கள் என்பதாக சொன்ன செய்தி திர்மிதி எனும் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலதான் அப்துல்லாஹ் இப்னு முஸ்லிம் என்ற நபித்தோழர் சொல்லுகிறார், ஒரு நாள் ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், இஸ்லாத்தின் கடமைகள் எல்லாம் மிக பெரியதாக இருக்கிறது, இஸ்லாத்தின் கடமைகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது அல்லாஹ்வின் தூதரே, பிடிப்பது என்பதும் கஷ்டமான நிலைமை என்பதாக அந்த மனிதன் சொன்னதும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உன்னுடைய நாவை அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் கட்டிக்கொள், உன்னுடைய நாவை அல்லாஹ்வின் நினைவு கூறுவதில் வைத்துக்கொள் என்பதாக சொன்னார்கள். எனவே அதுதான் அப்படிப்பட்ட திக்ர் தான் இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த திக்ர் ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய அமட்களை தூய்மைப்படுத்துகிறது, அதிலே வரக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் அது பூரணப்படுத்துகிறது, அவன் விடக்கூடிய அத்தனையையும் அது பெற்றுக் கொடுக்கக்கூடியது, அதே போல அவனுடைய பாவங்களை மன்னிக்க கூடியது என்பதாக இமாம் அவர்கள் மேலே சொன்ன அந்த செய்திகளை வைத்து சொல்லுகிறார்கள். எனவே அமட்கள் தூய்மை பெறுவதற்கும் அமட்களில் வருகின்ற குறைகள் இல்லாமல் ஒழிக்கப்படுவதற்கும் நாம் விட்டவைகள் நமக்கு கிடைப்பதற்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது பிரதானமான ஒரு அம்சம் என்பதை தான் இமாம் அவர்
அவர்கள் இந்த மேற்கொண்ட வசனங்களின் மூலமாக நமக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து இமாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹுவை நினைவு கூறுவதில் 3 விதமான நிலைகள் இருக்கிறது. 3 விதமான நிலைகளில் அல்லாஹுவை நினைவு கூற முடியும். முதலாவது நிலைமை, அல்லாஹுவை ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தால் நினைவு கூறுவது. அது அவனுடைய கண்ணியத்தை, அவனுடைய அந்த அல்லாஹு மூலமாக இருக்கக்கூடிய நேசத்தை ஒன்றுபடுத்தக்கூடியது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆனா இந்த வன்னி அப்தி பி, அல்லாஹு தஆலா சொல்வதாக சொன்னார்கள் ஹதீதுல் குத்ஸியிலே, ஒரு அடியான் என்னை நினைப்பதை போல நான் இருக்கிறேன். அந்த மனிதன் என்னை நினைவு கூறுகின்ற பொழுது நான் அவனுடன் இருக்கிறேன். ஒரு மனிதன் தனக்குள்ளால் தன்னை அல்லாஹ்வை நினைவுபடுத்துவானாக இருந்தால், அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் என்னை நினைவுபடுத்துவானாக இருந்தால் நான் நான் அவனை என்னுடைய உள்ளத்துக்குள் நினைவுபடுத்துகிறேன், எனக்குள் நானும் அவனை நினைவுபடுத்துகிறேன் என்பதாக சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் அபூ ஹுரைரா என்ற நபித்தோழர் வாயிலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு மனிதன் உள்ளத்தால் நினைவு கூறுவதும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு அம்சம்தான். அதன் மூலமாகவும் அவனுக்கு நன்மைகள் இருக்கிறது. இரண்டாவது நிலை, அதுதான் நடுநிலை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன் வாயின் மூலமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவது. வாயின் மூலமாக கருத்துக்களை விளங்காமல், உள்ளத்திலே எதையும் எடுத்துக் கொள்ளாமல் சாதாரணமாக வாயிலே சொல்லுவது. முதல் நிலைமை உள்ளத்தால் செய்வது, உள்ளத்தால் அல்லாஹ்வை நினைப்பது. இரண்டாவது வாயால் மட்டும் மொழிவது, உள்ளத்தால் எதுவும் கிடையாது. இது உள்ளத்தால் நினைப்பதை விட சிறந்தது. உள்ளத்தால் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறானே, அதை விட வாயால் உள்ளத்தில் எதையும் நினைக்காமல் செய்வதும் சிறந்ததுதான் என்பதாக இமாம் அவர்கள் சொன்னார்கள். இதற்கும் நிறைய நன்மைகள், எண்ணப்படாத நன்மைகள் இருக்கிறது. இது முதலாவது நிலைமையை விட சிறந்தது. இமாம் அவர்கள் ஆதாரமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னர் ரஜுல லயதகல்லமு பில் கலிமா, ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுகிறான், மின் ரிதுவானில்லாஹ், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லுகிறான். லா யுல்கா லஹா பாலன், அதன் மூலம் அவன் எதையும் நாடினது கிடையாது, உள்ளத்தில் எதுவும் கிடையாது, கருத்தை விளங்கியதும் கிடையாது, ஒரு தேவையை புரிந்ததும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக சொல்லுகிறான். என்றாலும் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய தரஜாத், அந்த மனிதனுடைய அந்தஸ்துக்களை உயர்த்துகிறான் என்று சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியிலே அபூ ஹுரைரா என்ற நபித்தோழரின் வாயிலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது நிலைமை. மூன்றாவது நிலைமை, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாயால் மொழிவது, உள்ளத்தால் நினைத்துக் கொண்டு வாயால் மொழிவது இருப்பதிலேயே மிக சிறந்தது, மிக முக்கியமானது. அதுதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாயால் சொல்லுவதோடு உள்ளத்தால் நினைக்கும். ஏற்கனவே உள்ளத்தால் மட்டும் நினைப்பது. இரண்டாவது வாயால் மட்டும் மொழிவது, உள்ளத்தால் நினைப்பது கிடையாது. மூன்றாவது வாயால் மொழிவது, உள்ளத்தால் கருத்துக்களையும் தேவைகளையும் புரிந்து சொல்வது. இவை இருப்பதில் அதுதான் திக்ருகளில் மிக உயரமானது, மிக அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடியது என்பதாக சொன்னார்கள். அதற்கு ஆதாரமாக ஒரு மனிதன், ஒரு அடியான் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது என்றும், அல்லாஹ்வின் தூதரை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் சாட்சியம் சொல்லுகிறான். அவன் தன்னுடைய உள்ளத்தில் அதை உண்மையும் படுத்துகிறான். அவன் சுவர்க்கத்தின் வழியில் இருக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போலதான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யாராவது ஒரு மனிதன் நான் இந்த சுவருக்கு பின்னால் ஒருவனை சந்தித்து அவன் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் கிடையாது என்ற வார்த்தையை உறுதியாக உள்ளத்திலிருந்து சொன்னால், நான் அப்படிப்பட்ட மனிதனுக்கு சுவர்க்கத்தை கொண்டு வஷாரத்து செய்வேன், நன்மாராயம் சொல்லுவேன் என்பதாக சொன்ன செய்தி சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நிறைய அல்லாஹ்வை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் அவனை புகழக்கூடிய ஒன்று. அவனை புகழ்வதை அல்லாஹு தஆலா மிகவும் விரும்புகிறான். அதிலே முக்கியமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற வார்த்தை, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்ற வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்ற வார்த்தை, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுகின்ற வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்று சொல்லுகின்ற வார்த்தை. அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது எல்லாம் முக்கியமானதுதான். அதே போல் அதிகமாக இஸ்திக்பார் செய்வது, அதிகமாக துஆ கேட்பது, அதிகமாக நபிகளார் மீது ஸலவாத்து சொல்வது, இவைகள் எல்லாம் திக்ருகளில் மிக முக்கியமானது. அதே போல அல்லாஹ்வை நாம்
தூய்மைப்படுத்துவது, அவனுக்கு மக்களால் சொல்லப்படுகின்ற குறைபாடுகள் எல்லாம் அவனுக்கு இல்லை என்பது, அவனை வேறு எதனுடனும் ஒப்பிடாமல் இருப்பது, அவனுடைய கண்ணியத்தை உயர்த்தி வைப்பது, இதுவும் மிக முக்கியமான அம்சங்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அதே போலதான் அல்லாஹு தாலாவை நாம் புகழுகின்ற பொழுது அவனுடைய வார்த்தைகளை கொண்டு, அவனுடைய அஸ்மாஉல்லாஹி வ சிஃபாத்தி, அல்லாஹுடைய பேர்களை கொண்டு, அவனுடைய வர்ணனைகளை கொண்டு, அவனுடைய செயற்பாடுகளை கொண்டு புகழ்வது என்பது மிகவும் உன்னதமானது. ஆயத்துல் குர்சியில் சொல்லப்பட்டதை போல, சூரத்துல் ஹஷ்ரில் கடைசி வசனங்களில் சொல்லப்பட்டதை போல இறைவனை புகழ்வது, அல்லாஹு தாலா அடியானுக்கு செய்த நியமத்துக்களை சொல்லி அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பதும் சிறந்ததாகும். சூரத்துல் ஃபாத்திரில் 3வது வசனமும், சூரத்துல் ஆல இம்ரானில் 103வது வசனமும் அதைத்தான் சொல்லுகிறது. அல்லாஹ்வை அவன் செய்த நியமத்துக்களை கொண்டு, அவன் உங்களுக்கு தந்த அருட்கொடைகளின் மூலமாக ஞாபகம் கூறுங்கள் என்பதுதான். எனவே அல்லாஹ்வை ஞாபகம் கூறுவது வாய்க்கு சொல்வதற்கு லேசாக இருக்கும். ஆனால் நாளை மறுமையில் அதை நிறுக்கின்ற பொழுது, மீசான் என்ற தராசியிலே அதை அளந்து பார்க்கின்ற பொழுது மிக கனமான வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் இருக்கும். அது ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறது. அதனால் நிறைய பிரதிபலன்கள் அவனுக்கு கிடைக்கிறது. அதன் மூலமாக அவனுடைய வணக்கங்கள் சீர்வு பெறுகிறது, அவனுடைய வாழ்க்கையும் சீர்பெறுகிறது. அது அல்லாஹுடைய நேசத்தின் மூலமாக, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தின் மூலமாக அமைய வேண்டும். எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசித்து இந்த விடயங்களை சொல்லுகின்ற பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு அவனும் தூய்மை பெறுகிறான், அவனுடைய அமட்களும் சீர்திருத்தப்படுகிறது, அவனுடைய வாழ்க்கையும் சீர்திருத்தப்படுகிறது, அவன் பாவங்களில் இருந்தும் எச்சரிக்கையாக இருக்கிறான். அதே போல அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் மிக சிறந்தது அல் குர்ஆனை ஓதுவது. அது அத்தனை புகழ்ச்சிகளையும், அத்தனை நிஅமத்துக்களையும், அத்தனை அல்லாஹ்வின் சட்டங்களையும் பொறிந்திருக்கக்கூடியது என்பதையும் இமாம் அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். எனவே இதன் மூலமாக ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக நிறைய நலவுகளும், நிறைய பரக்கத்துக்களும், நிறைய பிரயோசனங்களும், நிறைய ஒளிகளும் அவனுக்கு கிடைக்கிறது என்பதையும் இமாம் அவர்கள் சொன்னார்கள். அதே போலதான் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற வார்த்தையை ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 100 முறை சொன்னால், யாராவது ஒரு மனிதன் அந்த வார்த்தையை சொன்னால் அவருக்கு அந்த நாளில் 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை கிடைக்கிறது என்பதாகவும், 10 நன்மைகள் அவருக்கு கிடைக்கிறது என்பதாகவும், 10 பாவங்கள் அவனை விட்டு நீங்கப்படுகிறது என்பதாகவும், ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தில் இருந்து அவன் தூரப்படுத்தப்படுகிறான் என்பதாகவும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அந்த நாளில் அவனை விட சிறந்த ஒரு மனிதன் இருக்க முடியாது, அதே வார்த்தையை அவனை விட அதிகமாக சொன்னவனை தவிர என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டினார்கள். அதே போலதான் அல்லாஹ்வின் தூதர் உம்முஹானி என்ற நபித்தோழரின் வாயிலா வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்கள் உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, நீங்கள் அல்லாஹ்வை 100 முறை தஸ்பீஹ் செய்யுங்கள். நீங்கள் செய்கின்ற தஸ்பீஹின் மூலமாக அல்லாஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில் 100 அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை தருகிறான். அதே போல அல்லாஹு தஆலா 100 குதிரைகளின், அதாவது சுப்ஹானல்லாஹ் செல்லுவதன் மூலமாக 100 அடிமைகளை உரிமையிட்ட நன்மையும், அல்லாஹ்வை புகழ்வதன் மூலமாக 100 குதிரைகளுக்குரிய நன்மைகளையும், அதே போல அல்லாஹ்வை தக்பீர் சொல்லுவதன் மூலமாக, அல்லாஹ் அக்பர் சொல்லுவதன் மூலமாக 100 ஒட்டகங்களுக்குரிய நன்மைகளையும் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற வார்த்தையை 100 முறை சொல்லுகின்ற பொழுது அது வானம் பூமியின் அளவு அவனுடைய நன்மைகளை நிறைத்து விடுகிறது. அதே போலதான் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை, அதே போல இன்னும் நிறைய திக்ர்கள் இருக்கிறது. இதுவெல்லாம் அவனை சுவர்க்கத்தின் பக்கம் நன்மைகளை உயர்த்தக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே போலதான் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையில் கவலைப்படக்கூடிய, நஷ்டப்படக்கூடிய ஒன்று என்றால் அல்லாஹ்வை நினைவு கூறாமல் கழித்த நேரங்கள் தான் என்பதையும் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த ஹதீஸையும் இமாம் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். அதே போலதான் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தினார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு 5 விதமான ஏவல்களை கொடுத்தான். 5 விதமான விடயங்களை தன்னுடைய சமூகத்துக்கு ஏவும்படி சொன்னான். அதிலே ஒன்றுதான் அல்லாஹ்வை நினைவு கூறுவது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதை பொறுத்தவரையில் ஒரு மனிதன்
தன்னுடைய எதிரியுடன் சண்டை பிடித்து ஒரு கோட்டைக்குள் ஒளிந்திருந்தால் எவ்வளவு அவன் அபயம் பெறுவானோ, எவ்வளவு அவன் அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்குமோ, அதே போல ஒரு மனிதன் சாதாரணமாக இருப்பதை விட ஒரு மனிதன் திக்ருகளை எல்லாம் சொல்லி அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு கீழால் அவனுடைய சுவர்க்கத்தை அடைவது என்பது மிக மகிழ்ச்சியானதாக இருக்கும். எனவே அல்லாஹ்வை நினைவு கூறுவது இந்த உலகத்தில் வெற்றியையும் சுவர்க்கத்தையும் மறுமையில் நரகத்திலிருந்து பாதுகாப்பையும் கொடுக்கிறது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை நினைவு கூறினார்கள். வலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பஹீன், அவர்கள் தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக இல்லை என்றிருந்தால் அவர்கள் மீனின் வயிற்றிலேயே மறுமை நாள் வரைக்கும் இருந்திருப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எனவே வத்குரூனி அத்குருக்கும், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள் என்ற வசனத்தையும் இமாம் அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். அதே போல இதன் மூலமாக நிபாக் நயவஞ்சக தன்மைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது. எனவே அல்லாஹு தாலாவை நினைவு கூறக்கூடிய ஆண்களும் பெண்களுக்கும் அல்லாஹு தாலா கண்ணியமான கூலிகளையும் பாவ மன்னிப்பையும் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு நாம் நம்மை பராமுகமாக்கிக் கொள்ளக்கூடாது, நம்மை அதை விட்டு தூரப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நிறைய ஃபித்னாக்கள் வருவதற்கும், நிறைய சோதனைகள் வருவதற்கும், நிறைய கஷ்டங்கள் படுவதற்கும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் காரணம் அல்லாஹ்வை நினைவு கூறாததுதான். நிறைய அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்ன அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதருடைய முன்மாதிரியில் ஒன்றாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், யத்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானிஹி, எல்லா நிலைமையிலும், சந்தோஷத்திலும் கவலையிலும் அத்தனை நிலைமையிலும் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி நிறைய செய்திகளை இமாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை அடிக்கடி ஞாபகம் கூறக்கூடியவர்களாக மாறுவோமாக. வல்லவன் ரஹ்மான் அவனை புகழ்கின்ற பாக்கியத்தை, அவனை நினைவு கூறுகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக உங்கள் மத்தியில் சிரமங்களுடன் சௌகரியம் இருக்கிறது என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்காக ஷேக் சஜீத் அவர்களை அழைக்கிறோம்.